ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஷோல்டர் ஃப்ரண்ட்டில் இறங்குறதுக்கு காரணம் இப்போ பார்த்துடலாம். எப்போதுமே நம்மளுக்கு கரெக்டாக தைக்கக்கூடிய மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் பட்டியும் பெல்ட் பட்டியும் இடுப்பு பட்டியும் கரெக்டாக சேமாக வச்சதுக்கு அப்புறம் தான் மேலே ஷோல்டர் இணைக்க ஆரம்பிக்கணும். மேலே ஷோல்டர் இணைக்கும் பொழுது ஃப்ரண்ட் ஷோல்டரும் பேக் ஷோல்டரும் நம்மளுக்கு ரெண்டு துணியுமே சரி சமமாக இருக்கணும். ஏற்றி இறக்கி வரக்கூடாது. ஓகேங்களா? தைக்கும் பொழுது ஏற்றி இறக்கி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஷோல்டர் ஃப்ரண்ட்ல இறங்கத்தான் செய்யும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா எடுத்ததுமே ஷோல்டரை தைக்க கூடாது. கீழே பட்டன் பட்டியும் பெல்ட் பட்டியும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேலே தைக்கணும். மேலே தைக்கும் பொழுது ரெண்டு ஷோல்டரும் நம்மளுக்கு சேமா இருக்கணும். ஏத்தி இறக்கி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? எடுத்ததுமே நீங்க ஷோல்டரை தைச்சாலுமே ஷோல்டர் ஃப்ரண்ட்ல இறங்க தான் செய்யும். கண்டிப்பா இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம்.